ஐயோ சதீக், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா ஆந்திரா அல்சந்தல் வடை. தேவையான பொருள் பார்த்திங்கன்னா அல்சந்தல், வெங்காயம், மல்லி இலை, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். நம்ம முதல்ல இந்த அல்சந்தல் இந்த பயிரை நல்லா ஊற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இதை தனியாக நம்ம இதேமாரி தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிடலாம். இது வந்து தெலுங்கு அல்சுந்துன்னு சொல்கிறாங்க, தமிழ் வந்து தட்டைப்பயிறு. அரைச்சிக்கலாம். நல்லா ஊற வச்சு தோல் எடுத்துட்டு அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் ஊற்றணும்னா இப்போதைக்கு. உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதில் ஒரு வடை மாவு பதத்துக்கு இப்போ எடுத்துக்கலாம். இது கூட நம்ம மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம பீக்கிங் பவுடர் போட்டுக்கலாம், அதாவது சோடாப்பு. கொஞ்சமாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முழு பயிரும் இதில் போட்டுக்கிறோம். நாங்கள் சாப்பிட்றதுக்கு வடை சாப்பிடும் நல்லா கிரன்ச்சியாக நல்லா இதாக இருக்கும், மொறுன்னு. ஒரு 3/4 அளவு நல்லா அரைச்சாச்சு. ஒரு 1/4 அளவு நல்லா ஒரு முழு பருப்பாக போட்டாச்சு. இதில் நம்ம இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ வடையை போட்டுடலாம். இதில் வடை வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். அல்சந்துலு வடை. இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட சுவையான ஆந்திரா அல்சந்துலு வடை இப்போ ரெடி ஆகிடுச்சு, அதாவது தட்டைப்பயிறு வடை. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உடனுக்குடன் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்டு ஃபுட் குவைத் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தினம் புத்தம் புதிய வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி.